மத்திய மாநில எஸ்சி/எஸ்டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு சார்பாக கோவையில் மாநில மண்டல மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவையில் ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் மத்திய மாநில எஸ்சி/எஸ்டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக அதன் மாநில மண்டல மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமை தாங்கினார். மாநில பொறுப்பாளர் மாதவன் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய நாடு சுதந்திரமடைந்து 77 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார முன்னேற்றம் இன்றும் கேள்விக்குறியாகவே உள்ளது எனவும், கிராமங்களில் இன்னும் சாதிய ஆவண கொலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இவற்றை தடுக்க வேண்டும். எஸ்சி/எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் இதுவரை நிரப்பப்படாமல் உள்ளது. தமிழகத்தில் 12.50 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை மீட்டுக் கொடுக்காமல் இன்னமும் தமிழக அரசு உள்ளது. வருமான உச்சவரம்பை ரத்து செய்து வைப்பது, அரசியல் சுயலாபத்திற்காக பட்டியல் பழங்குடியின மக்களின் போக்கை கைவிட வைப்பது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு தேவையான அடிப்படைகளை பெற்றுத் தருகின்ற ஒரு கட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அன்னூர் பகுதி ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், மாவட்ட பொறுப்பாளர் சம்பத், திருப்பத்தூர் அன்பரசு, PSP மாவட்ட தலைவர் வேல்முருகன், யோகமூர்த்தி, செல்வராஜ், பட்டியல் மற்றும் பழங்குடியின நலக்குழு உறுப்பினர்கள் செந்தில்ராஜ், சுந்தர்ராஜ், பட்டியல் மற்றும் பழங்குடியின கண்காணிப்பு குழு உறுப்பினர் சக்திவேல், அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம், பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த ஆறுசாமி, கிருஷ்ணசுவாமி, சிவாஜிராவ், ஓய்வு பெற்ற முன்னாள் உதவி ஆணையாளர் கருப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.